இன்றைக்கு தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 103 சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுகளுக்கு சமமாய் உன் வயது என்னவா இருக்குதாம்மா, வாழ வயது போல கர்த்தர் கொடுக்குறார். அப்போ நல்லா கவனிப்போம், நம்முடைய வாயை கர்த்தர் எதனால் நிரப்புறாராம்? நன்மையினால் நிரப்புறார். ஏன் ஒரு மனிதனுடைய வாயை நன்மையினால் நிரப்பணும்? ஏன் வாய் ரொம்ப முக்கியமாக இருக்குது? அங்கே வசனம் சொல்லுகிறபடி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கிட்டார், நன்மையினால் உங்கள் வாயை ஆசீர்வாதமாக்கிட்டார், நன்மையினால் உங்கள் வாயினால் கர்த்தருடைய வார்த்தை வைத்துட்டா நம்முடைய வயது எப்படி இருக்குமாம்மா? வாழ வயது, கழுகுகளுக்கு சமமான ஒரு வாழ வயதை கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? தருகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, செழிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, அல்லது நம்முடைய கடன்களெல்லாம் அடைக்கப்படுவதற்கு நமக்கு மிக முக்கியமான ஒன்று எதுங்க? வாய் தான் ரொம்ப முக்கியம். எது முக்கியங்க? வாய். அந்த வாய் மாறிடுச்சு, அந்த வாய் நம்முடைய வாழ்க்கையில் டோட்டலாக எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய குடும்பம் மாறும், எதிர்காலம் மாறும், எல்லாமே மாறும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாய் தான் என்ன பண்ண மாட்டேங்கிறது? மாறவே மாட்டேங்குது. வாய் மாறிடுச்சு அப்படின்னா எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். வாய் என்ன பண்ண மாட்டேங்கிறது? மாறவே மாட்டேங்குது. அதனால தான் சொல்கிறாரு கர்த்தருடைய வார்த்தை, நன்மையினால உன் வாயை நான் திருப்தியாக்குவேன். நன்மையினால் நம்முடைய வாய் திருப்தி ஆகிருச்சு அப்படின்னா நம்ம நன்மைகளை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், நம்முடைய நாவு எப்படிப்பட்ட நாவாக இருக்கிறது, நம்முடைய வாய் எப்படிப்பட்ட வாயாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அது ஜீவ ஊற்றாக இருக்குதான். அது எப்படியா இருக்குதான்? ஜீவ ஊற்றாக இருக்கிறான். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்ன இருக்குதுங்க? நீதிமானுடைய வாய் என்னவா இருக்குதான்? ஜீவ ஊற்று. அப்போ வாயில் இருந்து என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவ ஊற்று தான் வரணும், ஜீவன் தான் வரணும். இன்றைக்கி நம்முடைய வாயிலிருந்து ஜீவன் வருதா? யோசிச்சு பாருங்கள், நீங்களே சிந்திச்சு பாருங்கள். நம்ம எதை பேசுகிறோம்? நன்மையை பேசுகிறோமா, அல்லது சுகத்தை பேசுகிறோமா, அற்புதங்களை பேசுகிறோமா, எதை பேசுகிறோம்? நம்ம பேசுனா அதிலிருந்து ஒரு ஜீவ ஊற்று வருதா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது நீதிமானுடைய வாய் என்னவா இருக்குதாம்மா? ஜீவ ஊற்றா இருக்குது. இதே உபாகமம் 30ஆம் அதிகாரம், உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சியாய் வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. அப்போ இங்கே என்ன கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது? நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். நீ என்ன பேசுறியோ அதை எடுத்துக்கோ, நீ என்ன சொல்கிறியோ அதை எடுத்துக்கோ. அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. உங்கள் வீட்டில், உங்களுடைய குடும்பத்தில், அல்லது உங்கள் பிள்ளைகளை பார்த்து, உங்களுடைய தொழிலை பார்த்து, உங்களுடைய சரீரங்களை பார்த்து, அல்லது உங்களுடைய பொருளாதாரங்களை பார்த்து நீங்கள் நன்மையை பேசினா நன்மையை எடுத்துக்கலாம், மரணத்தை பேசினா மரணத்தை தான் எடுத்துக்க முடியும். வசனம் அதுதான் சொல்லுது. நன்மையை, ஜீவனை பேசினா ஜீவனை எடுத்துக்கலாம், மரணத்தை பேசினா மரணத்தை எடுத்துக்கலாம். அதனால தான் யோபு இப்படியா சொன்னார், நான் பிறந்த நாளையும் என்ன பண்ணாராம், நான் பிறந்ததே வேஸ்ட், அது பிறந்த நாளே என்ன பண்ணுகிறாராம்? சபிக்கிறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு என்ன பண்ணுறாரு? யோபு அப்படியெல்லாம் சொல்லி வார்த்தையை புலம்புகிறார். அதனால தான் என்ன நடக்குது? நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. நான் தெய்வீக சுகத்தை நான் பெறுவேன், கர்த்தர் எனக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்துருக்கிறாருன்னு பேசினா நமக்கு சுகம் நடக்கும். என் கடனெல்லாம் அடைப்பேன், கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு நீயோ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம ஜீவனை நம்ம பேசும்போது நமக்கு என்ன நடக்குங்க? ஜீவன் தான் நடக்கும். நம்ம மரணத்தை பேசினா என்ன நடக்குங்க? மரணம் தான் நடக்கும். அதனால தான் பாருங்கள், நம்ம எதை நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம் அது ரொம்ப முக்கியம். நம்ம ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறோமா அல்லது மரணத்தை தெரிந்து கொள்ளுகிறோமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இயேசுவே சொன்னார், மத்தேயு 4:4 சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையினாலே என்ன பண்ணுவான்? பிழைப்பான். அப்போ மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவன் கொடுக்குற அந்த வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தை என்னவா இருக்குதாம்மா?
ஜீவனாக இருக்குது. நம்முடைய வேதத்தில் இருக்கிற வார்த்தை அது ஜீவனாக இருக்குது. அந்த வார்த்தையை எடுத்து அதை வாசித்து அதை வாயில் அறிக்கை இடுகிற பொழுது நம்முடைய எதிர்காலத்திற்கும் சரி அல்லது நம்முடைய இப்போ இருக்கிற காலங்களிலும் சரி நம்ம எதை பெற்றுக்கொள்ளமோ அதை நிச்சயமாக நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். முடியுமா முடியாதுங்களா? நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் வசனம் சொல்லுகிறபடி ஜீவனையும் மரணத்தையும் என்ன பண்ணுகிறாராம்? உங்கள் வாயில் வைக்கிறேங்கிறாரு. அப்போ நம்ம எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? இப்போ நம்ம இன்றைக்கி வேதத்தை வாசிக்கிறோம் அப்படின்னா வேதத்தில் இருந்து நம்ம எடுத்து அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை சுகம் நடக்கலையா, பலவீனமாக இருக்கிறீங்களா, உங்களுக்கு சுகம் நடக்கணுமா, அப்போ சுகத்துக்கு உண்டான வசனத்தை எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? பேசிக்கிட்டே இருக்கணும். கடன் அடைக்கணுமா அல்லது கடனை மாறுறதுக்கு என்ன காரியங்களை இயேசு வேதத்தில் பேசியிருக்கிறாரு, வேதத்தில் ஐஸ்வர்யத்தில் என்ன காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு, அந்த வார்த்தைகளை எடுத்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். சமாதானம், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அல்லது பொருளாதார பிரச்சனை, வேலையில் இருக்கிற காரியங்கள் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? பேசிக்கிட்டே இருக்கணும். பேசிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நீதிமொழிகள் 12:13 நாம் வசனத்தை வாசிக்கலாம். துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகம் கண்ணி, நீதிமானோ நெருக்கத்தில் நின்று என்ன பண்ணுகிறாராம்? நீங்குவான் அப்படிங்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, துன்மார்க்கன் அழிவு எதுங்க? உதடு தான். என்ன பேசுகிறோமோ அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. ஆனால் இன்றைக்கி அநேக உடைய வீடுகளிலும் சரி அல்லது நம்ம வாக்குத்தத்தங்களெல்லாம் வாங்குகிற எல்லா வாக்குத்தத்தமும் எங்கே இருக்குதுங்க? கவனித்து பார்த்தீங்களா? ஒவ்வொரு வீடுகளிலும் நம்ம போனோம்னா நம்ம கொடுக்குற மாதம் கொடுக்குற வாக்குத்தத்தமாக இருந்தாலும் சரி அல்லது வருடத்தில் கொடுக்குற வாக்குத்தத்தமாக இருந்தாலும் சரி, அந்த வாக்குத்தத்தமெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா அவங்க வீட்டில் நிலவுக்காலில் இருக்கும், டோரில் இருக்கும். ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா பீரோவை ஃபுல்லாக நிரப்பிடுவாங்க. அந்த வசனம் ஃபுல்லாக என்னவாக இருக்கும்? பீரோ ஃபுல்லாக இருக்கும். எப்போ ரட்சிக்கப்பட்டாங்களோ அந்த நாட்கள்லேருந்து வாங்கின ஸ்டிக்கரு அது பார்த்திங்கன்னா பீரோடைய கலரே மாறிடும், வித்தியாசமாக இருக்கும். எல்லாம் பீரோ ஃபுல்லாக ஸ்டிக்கராக இருக்கும். ஆனால் ஸ்டிக்கர் எல்லாமே அங்கே இருக்குது. நல்லா கவனிங்க, ஸ்டிக்கர் அங்கே ஒட்டப்பட்டிருக்குது. ஆனால் அந்த ஸ்டிக்கர் இவங்க வாயில் இல்லை. எங்கே இல்லைங்க? வாயில் இல்லை. அங்கே வசனம் வாக்குத்தத்தங்கள் சொல்லியிருக்குது. கர்த்தர் உன்னை கீழாகாமல் மேலாக வைப்பார் என்று சொல்லி வசனம் இருக்குது. அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? இருதயத்தில் வச்சு வாயில் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் மேலே வைத்திருப்பார். இன்றைக்கி நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்முடைய குடும்பம் ஏன் அப்படியே இருக்குது? நம்ம இன்னும் ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே நம்ம ஏன் இப்படியே இருக்கிறோம்? ஏன் இன்னும் கஷ்டப்படுறோம், இன்னும் வேதனைப்படுறோம், ஏன் இன்னும் துக்கம், ஏன் இன்னும் கவலை, ஏன் நம்முடைய வீட்டில் பொருளாதாரம் மாற மாட்டேங்குது? என்ன காரணம்? அது கர்த்தருடைய வார்த்தை ஏதாவது சரியில்லையா அல்லது நம்ம சரியில்லையா? நீங்கள் என்ன பண்ணுங்க, நிதானிச்சு பாருங்கள். நம்முடைய வாய் மாறிட்டாவே எல்லாமே மாறிடும். நம்முடைய வாய் மாறிட்டாவே எல்லாமே மாறும். அதனால தான் அங்கே பாருங்கள், துன்மார்க்கனுக்கு வாய் தான் துரோகத்தை கொண்டு வருது, நீதிமான் அதிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். அப்போ நீதிமான் சரியாக கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து பேசும்போது, அவன் வாயில் நன்மையானவைகளை பேசும்போது அது என்ன பண்ணப்படுகிறது? நடக்கிறது. பாருங்கள், அதே 12ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் பாருங்கள். அவனவன் தன் வாயின் பலனால் என்ன பண்ணுகிறானா? திருப்தி அடைகிறான். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது தாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது தாங்க உங்களுக்கு சுகம். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது. எதுலைங்க? கர்த்தருடைய வார்த்தையை வச்சு, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நம்ம இருதயத்தில் வைத்து அதை நம்ம வாயில் பேசும்போது என்ன பண்ணுகிறது? நடக்குது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அவனவன் தன் வாயின் பலனாலே என்ன பண்ணுகிறான்? திருப்தி அடைகிறான். நீங்கள் திருப்தியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா எது தாங்க? வாய் தான். என்னங்க சொல்லுங்கள்? வாய் தான். பாருங்கள், அதே நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை வாசித்தோம்னா அங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். என்ன சொல்கிறாருங்க? மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். நீங்கள் நன்மையை சாப்பிடணுமா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நன்மையாக இருக்கணுமா? நம்ம வேலை செய்கிற வேலை நன்மையாக இருக்கணுமா? நம்ம கையீடு செய்கிற காரியங்களெல்லாம் நன்மையினால் முடியணுமா? நம்ம போக்குவரத்தெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணுமா? எல்லார் இடத்துலையும் நம்முடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தணுமா? அப்போ என்ன சொல்லுகிறாருன்னா, தன் வாயின் பலனால் என்ன பண்ணுவான்? நன்மையை புசிப்பான். நீங்கள் என்ன பேசுகிறீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் எந்திரிச்சதுலேருந்து இந்த இரவு முடிகிறதுக்குள்ளார
நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு உங்கள் மொபைலில் நீங்கள் ரெக்கார்டு போட்டு கேட்டால் தான் தெரியும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். நான் என்ன பேசியிருக்கிறேன், இன்றைக்கி ஃபுல்லாக என்ன பேசியிருக்கிறேன். நன்மையவே நான் பேசியிருந்தேன்னா நன்மையை நம்ம என்ன பண்ணுவோம், பூசிப்போம். அது கீழே இருக்க வசனம் சொல்லுவது, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். யாரெல்லாம் தன்னுடைய வாயை காக்கிறாங்களோ அவங்க ஜீவனை என்ன பண்ணுகிறாங்க, காற்று கொள்ளுகிறாங்க. தன் உதடுகளின் விரிவாய் திறக்கிறவனோ என்ன பண்ணுகிறான், கலக்கம் அடைகிறான். பிரச்சனை, வாயை சும்மா போட்டு வளர்கிட்டு பிரச்சனைகளை பேசிக்கிட்டு, கஷ்டத்தை பேசிக்கிட்டு, துன்பத்தை பேசிக்கிட்டு, வேதனையை பேசிக்கிட்டு, இல்லாததை பேசிக்கிட்டு, இருக்கிறத பேசாமல் அல்லது என்ன பண்ணுறது, துன்பத்தையே பேசிக்கிட்டே இருந்தால் நமக்கு என்னங்க வரும் சொல்லுங்கள், கலக்கமும் வேதனையும் தான் வரும். சரி, ஓகே. இந்த வாயை குறித்து நம்ம யாக்கோப்பு நிருபங்களில் யாக்கோப்பு அழகாக சொல்லியிருக்கிறார். வாய் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நான் ஒரு மனுஷனுக்கு என்னவெல்லாம் செய்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு நம்ம வாசிக்கலாம். யாக்கோப்பு நிருபம் 3ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள்லேருந்து அந்த வரிசையாக அப்படி நாவை பற்றியே சொல்லிட்டு வர்றாரு. அந்த வசனங்களை நம்ம அப்படியே நம்ம கோடிட்டு பார்க்கலாம். கோடிட்டு பார்த்துட்டு சில உதாரணங்களை பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். பாருங்கள், யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம். இந்த யாக்கோப்பு 6 அப்படின்னு பார்க்கும்போது இயேசுனுடைய சகோதரர். யாருடைய சகோதரர்? இயேசுனுடைய சகோதரர் தான் யாக்கோப்பு. இங்கே சொல்கிறாரு பாருங்கள், 3ஆவது வசனம். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். அப்போ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, குதிரைகளை பாருங்க, குதிரையை பாருங்க. குதிரைக்கு வாய்க்கு என்ன போடுவாங்க, கடிவாளம் போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? குதிரைக்கு கடிவாளம் போடுவாங்க. அந்த குதிரை பந்தயம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது அந்த குதிரையில் போகிற சவாரியாக இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா அந்த குதிரைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கடிவாளம் போட்டிருப்பாங்க. ஏன் கடிவாளத்தை போட்டிருக்கிறாங்க அப்படிங்கும்போது, அது எங்கெல்லாம் புல் இருக்குதோ அங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணிவிடும், போய் மேய போயிடும். அப்போ மேய போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது, அது போகிற இலக்கை நோக்கி போக முடியாது. அப்போ வாய்க்கு என்ன பண்ணுகிறாருன்னா, கடிவாளத்தை போட்டு தேவையில்லாத காரியத்தை பேசக்கூடாது, தேவையில்லாத காரியத்தை சொல்லக்கூடாது, தேவையில்லாத காரியத்தை போட்டு புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணுகிறாங்கன்னா, குதிரைக்கு கடிவாளத்தை வைக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாய்க்கும் காவல் வைக்கணும். நம்முடைய வாய்க்கும் என்ன பண்ணணும், காவல் வைக்கணும். தேவையில்லாததே பேசாதீங்க. எப்போ பார்த்தாலும் இல்லாததும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் போராட்டத்தையும் பிரச்சனையும் வறுமையுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லை, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை மேன்மைப்படுத்திருக்கிறார், என்ன அவருடைய ரத்தத்தினாலே என்னை விலைக்கரையம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக என் மேலே இருக்குது என்று நீங்கள் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணும், நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், தெய்வீக சுகம் கிடைக்கும், நம்முடைய காரியங்களெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நம்ம பேசுகிறத நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எப்போ பார்த்தாலும் போட்டு புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்காதீங்க, உங்கள் வாயில் வந்ததெல்லாம் பேசாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பேசுங்க. அதனால தான் அந்த யாக்கோபில் சொல்கிறாரு, வாய்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடிவாளம் போடுங்க. தேவையில்லாத பேசியே இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோங்க. தேவையானதை எடுத்து நம்ம பேசியிருந்தோம்னாவே இந்நேரம் நம்ம என்ன இருந்திருக்கலாம், எல்லார்த்த விட முன்னேறிக்கலாம். பாருங்கள், அதுக்கப்புறம் தொடர்ந்து சொல்கிறாரு, கப்பலை பாருங்கள். ரெண்டாவது என்ன பார்க்க சொல்கிறாரு, கப்பலை பார்க்க சொல்கிறாரு. கப்பல் அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடு காற்றால் அடிக்கப்பட்டாலும் அவைகள் நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராய் மிகவும் சிறிதான சுக்கானால் திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்து பொறுமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பும் எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கப்பலை பாருங்க. கப்பலுடைய ஸ்டேரிங்கை பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? காரில் இருக்க ஸ்டேரிங்கை பார்த்துருக்கலாம், பஸ்ஸில் இருக்கிற போகும்போது ஸ்டேரிங்கை பார்த்துருப்பீங்க, அது பெரிய வீலாக இருக்கும். கப்பலில் இருக்க ஸ்டேரிங்கை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா சொல்லுங்கள், இல்லைன்னா போய் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், யூடியூப்பில் இது பாருங்கள், கப்பலுடைய டிரைவிங்கை நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கப்பலுங்கிறது சின்ன ஒரு ஸ்டேரிங் தாங்க, ரொம்பலாம் பெருசாக இல்லை. ஒரே கொஞ்சம் ஒரு திருப்புனா ஒரு சேஞ்ச் பண்ணால் போதும், அது வேறு பக்கம் போயிடும். கொஞ்சம் எங்கேயாவது மறந்துட்டாவே அவ்வளோதான், வேறு பக்கம் திசைகள் போயிடும். அப்போ பாருங்கள், கப்பல் ஒரு சுக்கானால் திருப்பப்படுகிற ஒரு வீல்,
ஒரு ஸ்டேரிங், அந்த ஸ்டேரிங்கு கரெக்டாக போச்சுன்னா தான் நம்முடைய வாழ்க்கை கரெக்டாக போகும். நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம போய் சேர முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், நம்மக்கிட்ட ஒரு காரில் ஒரு இன்ஜின் இருக்கிறது, ஆனால் இன்ஜின் இருக்குது. இன்ஜின் இல்லைன்னா ஓடாது வண்டி, இன்ஜின் இல்லைன்னா ஓடாது. இன்ஜின் ஒரு விசுவாசங்கிற மாதிரி ஸ்டேரிங் தான் நம்ம கையில் கொடுத்துருக்கு. அதை நம்ம எங்கெல்லாம் திருப்புறோமோ அங்கெல்லாம் என்ன பண்ணோம், போகும். போகுமா போகாதுங்களா? போகும். விசுவாசம் இருக்குது, இன்ஜின் இருக்குது. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே போகிறதுக்கு உண்டான ஸ்டேரிங் யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. அது உங்கள் வாயில் தான் இருக்குது. நீங்கள் எங்கே போகணுமோ அந்த திசையை நோக்கி போகிறதுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் அவர் சொல்கிறாரு கப்பலை பாருங்கன்னு. மூணாவது அதில் பாருங்க சொல்கிறாரு, நாவு நெருப்பு. நாவு என்னங்க? நாவும் நெருப்பு தான். பாருங்கள் 6வது வசனம், நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியில் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவு என்னவா இருக்குதுங்க? சொல்லுங்க. நெருப்பு. சொல்லுங்க, நெருப்பு. இன்னைக்கு வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நாவு தான். நாவு கரெக்டாக இருந்தால் சரியாக இருக்கும். சில நேரம் பாருங்கள், பேசிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு சண்டை வந்துடும். ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, சண்டை வந்துடும். ஏங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்? நாவு நெருப்பு தான். நம்ம நல்லதாக பேசிக்கிட்டே இருந்தோம்னா அந்த இடத்துல நல்லதாக நடந்திருக்கும். நம்ம பேசுகிற பேச்சு என்ன பண்ணிவிடுங்க, ஒரு காட்டையே கொளுத்தி விடுற மாதிரி. அது எங்கே போயிடுங்க? பெரிய பிரச்சனை வரைக்கும் போயிடும். அதனால தான் பாருங்கள், அது வசனம் சொல்லுகிறது, ஆயுள் சக்கரத்தையே நாவு கொளுத்திடுதுங்க. நம்ம வாழ்நாள் நீடித்திருக்கும்படி வசனம் சொல்லுகிறது, மோசே 120 ஆண்டு காலம் வாழ்ந்தார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கும் அந்த பலனை கொடுப்பதற்கும் கர்த்தர் நம்மகிட்ட இருக்கிறாரு. ஆனால் அது என்ன பண்ணிடுதுன்னா, நம்முடைய ஆயுள் சக்கரத்தை, நம்முடைய ஆயுசு நாட்களை நம்முடைய நாவு குறைச்சிடுது. என்ன சொல்கிறோம்? நான் பலவீனமாக காணப்படுறேன், இந்த பலவீனத்திலேயே நான் மறிச்சிடும் நாட்டிருக்குது, இதனாலேயே நான் என்ன பண்ணிவிடுவேன், என்னால் வாழ முடியாது. இது எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும்? அப்படியே தான் இருப்போம். அதனால் நல்லா கவனிங்க. நமக்கு ரொம்ப முக்கியமானது நாவு சரியாக இருந்தால், நம்முடைய வாய் சரியாக இருந்தால் எல்லாமே நமக்கு நடக்கும். எல்லாமே நடக்கும். அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஒரு 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 சின்ன ஒரு நெருப்பு கொண்டு காட்டில் போட்டோம்னா அது என்ன பண்ணிடும்? சீக்கிரம் மடன்னு பார்த்திங்கன்னா அந்த காடே பற்றிக்கிட்டு எரியும். அந்த மாதிரி நம்முடைய நாவு நெருப்பாக இருக்குது. அதனால் நம்ம எல்லாத்தையும் பேசும்போது நமக்கு என்ன பண்ணணும்? சரியாக பேசணும். அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னா, 8வது வசனம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காது, பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. என்னதுங்க? நாவு. நாவை பற்றி என்ன சொல்கிறாரு? நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. கூடுமா? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், கூடுமா? யாராலையும் முடியாது. அது அடங்காது, பொல்லாங்குள்ளது, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைஞ்சிருக்கு. நாக்கில் என்ன இருக்குது? விஷம் இருக்குது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். எவ்வளோ அழகாக வார்த்தையை சொல்கிறாரு. அதனாலே நம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். எதால்? நாவால் தான் துதிக்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? ஆண்டவரே, நீர் என்னை நடத்திருக்கிறீர், என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர், என்னை பாதுகாத்திருக்கிறீர், என் தேவைகளை சந்தித்திருக்கிறீர், எல்லாம் நன்றி ஆண்டவரே. நீர் பெரியவர், உயர்ந்தவர், நீர் மேன்மையுள்ளவர், கர்த்தரை ஆராதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி ஆண்டவரே. இது எல்லாம் சொல்கிறோம். எதுங்க? இந்த நாவில், வாயில். அடுத்தது என்ன சொல்கிறதுங்க? தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே என்ன பண்ணுறோம்? சபிக்கிறோம். என்னென்னு சொல்கிறோம்? அவன்லாம் எப்படி வாழ்ந்துட முடியும்? நல்லா இருந்துருவானா? அவன்லாம் மேலே வரவே முடியாது அப்படி நம்ம சொல்கிறோம். நம்ம இங்கே வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், நன்றி சொல்கிறோம். அப்போ ஆண்டவர் மகிமைப்படுறாரு. அதுக்கப்புறம் மனுஷனையும், தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனையும் நம்ம என்ன பண்ணுறோம்? திட்டுறோம், காயப்படுத்துகிறோம், அவமானப்படுத்துகிறோம், சொல்கிறோம். அதனால நமக்கு என்ன இல்லை? பிரயோஜனமே இல்லை. பாருங்கள், அதனால தான் சொல்கிறார், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது. ஆலயத்துக்கு வந்தால் துதிக்கிறோம், ஜப கூட்டத்துக்கு போனால் துதிக்கிறோம்,
ஆராதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம் சரி. ஆனால் வீடுகளுக்கு போனால் சரியாக பேசுகிறோமா? நம்முடைய வேலைக்கு போனால் சரியாக பேசுகிறோமா? நம்ம எதெல்லாம் பண்ணுகிறோமோ அதெல்லாம் கர்த்தர் கொடுத்ததில் சரியாக நடத்துகிறோமா? நம்முடைய வாயை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கவனித்து பாருங்கள். சரி, உதாரணத்துக்கு சில காரியங்களை நான் கோடிட்டு காட்டுகிறேன் பாருங்கள். இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில், யாத்ராகமத்தில் சொல்லுகிறேன், எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பார்வோன்ல தேசத்தின் அந்த ராஜாவின் கீழே அடிமைத்தனமாய் காணப்படுகிறாருங்க. எல்லாரும் கூப்பிடுகிறாங்க, கதறுகிறாங்க, தேவனை நோக்கி கூப்பிடுகிறாங்க, மன்றாடுகிறாங்க. அவங்களுடைய மன்றாட்டை கர்த்தர் கேட்டார். கேட்டுட்டு மோசேவை அனுப்புகிறார். மோசே, நீ இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை நான் கேட்டேன், இவங்க எல்லாத்தையும் நீ விடுதலை பண்ணி நீ என்ன பண்ணும், கானான் என்கிற தேசத்திற்கு நீ கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னதுக்கு மாத்திரத்தில் மோசே போய் அங்கே இருக்கிற ஜனங்களை வழி நடத்துறதுக்காக சில அற்புத அடையாளங்களை செஞ்சு எகிப்திலிருந்து ஜனங்களை அந்த பார்வோன் கையிலிருந்து விடுதலையாக்கி பண்ணி வெளியில் கொண்டு வர்றாரு. வெளியில் கொண்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வெளியில் வரும்போது வனாந்தரமான பகுதி, அப்படி கொண்டு வரும்போது பாருங்கள், கர்த்தர் அவங்களுக்கு மேகஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா வந்தார். இடையில வேற செங்கடலை ரெண்டாக பிளந்தார். செங்கடலை ரெண்டாக பிளந்தது மாத்திரமல்ல, அவங்களுக்கு தினந்தோறும் மன்னாவை கொடுத்தாரு. தண்ணி இல்லாத பிரச்சனை, தண்ணீர் மாறாவை மதுரமாய் மாற்றி தண்ணீரை குடிக்க கொடுத்தாரு. கண்மலையை திறந்து தண்ணீரை கொடுத்தாரு. அப்புறம் இறைச்சி இல்லை, இறைச்சிக்காக பிரச்சனை, அந்த இறைச்சிக்கும் ஆண்டவர் இறைச்சியும் கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்தார். எல்லாம் அப்படியே சரியாக வந்துகிட்டே இருந்தது. கர்த்தர் நடத்துகிறதை இவங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் சில நேரங்களில் குறைகளையே பேசிகிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அதை செய்ய மாட்டேங்கிறாரு, இதை செய்ய மாட்டேங்கிறாரு, எங்களுக்கு இதை தரல அதை தரல, எங்களை சாகடிக்கிறதுக்காகவே வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தாரா அப்படின்னே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்ல சொல்ல எல்லாத்தையும் கர்த்தர் திருப்தியாக தான் கொடுத்துட்டு வந்தார். எல்லாமே சரியாக தான் நடந்தது. மோசே ஒரு சில காலகட்டங்கள் வருகிற பொழுது மோசே மரித்து போகிறார். யோசுவாவின் தலைமையில் தான் என்ன பண்ணுகிறது, கானான் தேசத்துக்கு போகிறாங்க. இதில் என்ன நடக்குதுன்னா, என்னாகமத்தில் மோசே சொல்கிறாருங்க, மோசே போய் கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி ஒரு 12 கோத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறார். அந்த 12 கோத்திரத்தையும் சொல்கிறாரு, கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசமாக இருக்குது, நலமும் வளமும் செழிப்பும், அங்கே நீரூற்று எப்படி இருக்குது, கனிகள் எப்படி இருக்குது, அங்கே நம்ம போய் சுதந்திரிக்கலாமா சுதந்திரிக்க முடியாதா அப்படின்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வேவுக்காரங்களை அனுப்புகிறாரு. அந்த 12 வேவுக்காரங்களும் போகிறாங்க. 12 கோத்திரத்துலேருந்து 12 வேவுக்காரர்கள் போகிறாங்க. 12 பேரும் போய் எல்லாம் ஒரே இடத்த சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற கனிகளை கொண்டு வந்துட்டு இங்கே மோசேகிட்டையும் ஜனங்ககிட்டையும் வந்து சொல்கிறாங்க. அங்கே யோசுவாவும் காலேபும் வந்து சொல்கிறாங்க, அது நல்ல தேசம், அது அருமையான தேசம், வளமும் செழுமையும் கனிகளும் நிறைந்த தேசம், அங்கே நம்ம போய் சீக்கிரம் எளிதாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சுதந்திரித்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 10 பேர் என்ன சொல்கிறாங்க, அங்கே போய் நம்மளால் வாழ முடியாது, அங்கே பெரிய பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்களால நம்ம ஜெயிக்க முடியாது, அவங்களால நம்ம போய் என்ன பண்ண முடியாது, சுதந்திரிக்க முடியாது, அங்கே போனால் கஷ்டம் வரும், அங்கே போனால் துன்பம் வரும், அங்கே நம்மளை கர்த்தர் கொண்டு போகிறதுக்காக கொண்டு வரல, அதை கொண்டு போய் நம்மளை சாவடிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் சொல்லவும் இந்த நெகட்டிவான வார்த்தைகளை கேட்டுட்டு எல்லாரும் என்ன பண்ணுகிறாங்க, அழுகிறாங்க, புலம்புறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, நீங்கள் எதை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு, அதை நீங்கள் பேசுங்க, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சொல்லுங்கள், அதை நீங்கள் வேத வசனத்தில் நீங்கள் எடுத்து அந்த வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேசுங்க, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேசுங்க, அதை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. யோசுவாவும் காலேபும் சொன்னது போல் கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறதுக்காகத்தான் இந்த பூமியில் பிறக்க பண்ணியிருக்கிறார். நான் உயர்ந்த இடத்திற்கு போவேன், நான் மேன்மை அடைவேன், நான் செழிப்பாக இருப்பேன், என் பொருளாதாரங்கள் செழிப்பாக இருக்கும், என் குடும்பம் சமாதானமாக இருக்கும், ரட்சிப்பாக இருக்கும். இதைத்தான் நீங்கள் என்ன பண்ணணும், பேசணும். இதைத்தான் நீங்கள் பேசணும். தேவையில்லாததை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அங்கே 12-13 வசனங்கள்லேருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். இயேசு ஒரு பவனியாக எங்கே போகிறாரு, எருசலேம் திருச்சபைக்கு போகிறார். பெத்தனியாவிலிருந்து எருசலேம் திருச்சபைக்கு போகிறார். எருசலேம் திருச்சபைக்கு போயிட்டு திரும்பவும் என்ன பண்ணுகிறாரு, பெத்தனியா ஊருக்கு வருகிறார். வருகிற பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அத்தி மரத்தை பார்த்து இயேசுவுக்கு பசி உண்டான உடனே அத்தி மரத்தை பார்த்து போய் நிற்கிறாரு. பசி இருக்கும்போது ஏதோ ஒரு இலைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது கனிகள் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இயேசுவுக்கு பசி உண்டான உடனே அங்கே அத்தி மரத்திட்ட போய் நின்று பார்க்குறாரு. அது என்ன இல்லைங்க, கனிகளே இல்லை. ஆனால் அத்தி
பழம் கொடுக்காத காலம், அதில் கனிகள் இல்லாத காலம் அந்த நாட்கள். அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, அங்கே பாருங்கள், அந்த மரத்தை பார்த்து சொல்கிறாரு, இனி ஒருவனும் ஒரு காலம் இந்த மரத்துலேருந்து கனிகளை புசிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். அந்த ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு இவங்க எருசலேமுக்கு திரும்ப போயிட்டு என்ன பண்ணுறாங்க, வரும்போது பாருங்கள், அடுத்த நாள் திரும்பவும் போகும்போது நடக்கிற சம்பவம். பேதுரு பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவரே, ரபி, போதகரே, நீர் சொன்ன அந்த சபித்த அந்த அத்தி மரம் என்ன ஆகிப்போச்சு, பட்டு போயிற்று. அந்த அத்தி மரம் பட்டு போயிட்டுன்னு சொன்னார். அப்போ நல்லா கவனிங்க, இயேசுவே நமக்கு உதாரணமாக சொல்லியிருக்கிறார். ஒரு மனுஷனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை பட்டு போகிற அளவுக்கு பண்ண முடியும். யோசிச்சு பாருங்கள், இயேசு ஒரு வார்த்தை தான் சொன்னார். அது அத்திப்பழம் இல்லாத காலம்தான். ஆனால் அந்த மரத்தை பார்த்து சொன்னார், உதாரணத்துக்கு சொன்னார், சீசர்கள் எல்லாம் கவனிக்கும்படியாய், தேவன் மேல் விசுவாசம் வைக்கும்படியாய், தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட உள்ளதா இருக்கும்படியாய் அதற்காக ஒரு வார்த்தையை சொன்னார். ஒரு வார்த்தை தாங்க ஒரு மரமே பட்டு போக போயிடுச்சு. அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுங்க, நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை உங்கள் குடும்பத்தை பட்டு போக பண்ண முடியும். கஷ்டத்தை பேசுனா கஷ்டமாக தான் இருக்கும், துன்பத்தை பேசுனா துன்பமாக தான் இருக்கும், வியாதியை பேசுனா வியாதியாக தான் இருக்கும், கடனை பேசுனா கடனாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. இதை நம்ம பேசணும். கர்த்தர் என் அப்பத்தையும் ஆகாரத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார், வியாதி என்னிலிருந்து என்ன பண்ணுகிறார், விளக்குகிறார். இதை பேசணும். நீங்கள் பட்டு போகிற மாதிரி நீங்கள் பேசுனா அப்படி தான் நடக்கும். நீங்கள் பேசுறதில் மரணத்தையும் ஜீவனையும் உங்கள் முன்னாடி வச்சிருக்கிறேன். நீங்கள் எதை பேசணுங்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசித்தோம்னா, அங்கே ஒரு மனிதன், அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே ஜெப ஆலய தலைவனாகி யவீரு, ஒரு போதகன், அவங்க மகளுக்கு வியாதி. அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி. இயேசுவினிடத்தில் வந்து நிற்கிறார். அந்த ஊருக்கு வந்திருக்கிறார், இயேசு இருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே இயேசுவை பார்ப்பதற்காக நேராக இயேசுனுடைய சமூகத்தில் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து இயேசுனிடத்தில் சொல்லுகிறார், இயேசுவே, என் மகள் மரண அவஸ்தையில் இருக்கிறா, எப்படியாவது நீர் வந்து சுகமாக்கும், நீர் வந்து கையை வச்சா அவள் பிழைப்பா, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி இயேசுவை கூட என்ன பண்ணுகிறாரு, அழைத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறார். போகும்போது தான் 12 வருஷம் உள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அற்புதம் நடக்குது. இந்த அற்புதமெல்லாம் நடக்கும்போது திரளான கூட்டங்கள் எல்லாம், சாட்சிகள்லாம் போயிட்டு இருக்கும்போது எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இயேசு செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் கேட்டு விசுவாசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தின் நடுவில் யவீருடைய வீட்டிலேருந்து ஆள் வந்துட்டாங்க. என்னன்னு, உங்களுடைய மக மரித்து போயிட்டா, இனி நீங்கள் போதகரை தொந்தரவு செய்யாதீங்க. இயேசு ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே சொன்னார், யவீரை பார்த்து சொன்னார், யவீரே, நீ என்னவா இருக்கு, விசுவாசம் உள்ளவனா இரு, நீ என்ன சொல்லியிருக்கிறியோ அந்த வார்த்தையின்படி உனக்கு ஆகும். மரித்து போனாலும் என்னால் உயிரோடு எழுப்ப முடியும், இல்லாதவைகளா இருந்தாலும் அதை இருக்கிற மாதிரி கொண்டு வர என்னால் முடியும். யாரால் முடியுங்க? கர்த்தரால் முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டமோ துன்பமோ வியாதியோ வறுமையோ ஏழ்மையோ உங்களால் முன்னேற முடியாமல் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த முடியும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை வெற்றி கொடுக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்க முடியும். அவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவனா இரு. போனார், சொன்ன வார்த்தையின்படியே உயிரோடு எழுப்பி அந்த மகளை அவங்க வீட்டில் அந்த அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தார். நான் சொல்லுறேன், உங்கள் வார்த்தை, நீங்கள் பேசுகிற கர்த்தருடைய வார்த்தையின்படியே உங்களுக்கு எல்லாம் நடக்கும். அதனால தான் சொன்னார், உங்கள் வாயை நான் என்ன பண்ணுகிறேன், நன்மையினால் நிரப்புகிறேன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவரே, என் வாய் எப்பயுமே நன்மையை பேசிட்டோம். சொல்லுங்கள், என் வாய் எப்பவுமே நன்மையை பேசிட்டும், தீமையே பேசாதீங்க, இல்லாததையே பேசாதீங்க. இருக்காதது இல்லை, வறுமை, கஷ்டம், தோல்வி, பயம், ஏழ்மை, இப்படியே பேசிக்கிட்டே இருக்காதீங்க. இல்லை, கர்த்தர் என்னை பெரிய ஜாதி ஆக்குவார், என்னை ஆசீர்வதிப்பார், என் பேரை பெருமைப்படுத்துவார், நான் மேன்மை அடைவேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், ஏற்ற காலங்களில் கர்த்தர் என்னை உயர்த்துவார். இதவே நீங்கள் பேசிக்கிட்டே இருந்து பாருங்கள்.
நான் சொல்லுறேன், ஒரு மாதம் நீங்கள் பேசி பாருங்கள், ஒரு மாதத்துக்கு மேலே நீங்கள் கர்த்தர் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போவார். நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய வேலையில் உயர்வு வரும். நிச்சயமாக உங்களால் முன்னேற முடியும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை என்ன பண்ணும்? முன்னேற பண்ணும். அதனால தான் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, என் வாயை நீங்கள் என்ன பண்ணுங்க? நன்மையினால் நிரப்புங்க. அதனால தான் சொன்னார், தாவீதே சொன்னார், என் வாயை நன்மையினால் நிரப்புங்க ஆண்டவரே. கழுகுகளுக்கு சமமான வயது என்ன பண்ணுவேன்? நீங்கள் யாரெல்லாம் நன்மையை பேசிக்கிட்டே இருக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் கழுகுகளை போல சமமான பலன். கழுகு நீங்கள் கவனித்து பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே போய் அது உச்சியில் உட்காந்து தன்னுடைய இறகு எல்லாம் கொட்டி முடித்து தீர்த்ததுக்கப்புறம் புதுசாக ஒரு இறகை முளைஞ்சதுக்கப்புறம் அது என்ன பண்ணும்? உயர பறக்கும். பார்த்துருக்கீங்களா? அது பறந்ததை விட இன்னும் அதிகமாக பறக்கும். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் பேசி பாருங்கள், இரவும் பகலும் பேசி பாருங்கள், சொல்லிக்கிட்டே இருங்க. அது நிச்சயமாக நடக்கும். கால தாமதமானாலும் அவர் சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவார், கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போனா நம்ம எழுந்து நின்று நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.